திருமணம் பேரு. அந்த புத்து எங்கிருந்து உருவாகுதுன்னா வேம்புரதம், அதாவது மாயுடைய தாய் சமயத்தில் காக்கக்கூடிய சமயப்படுத்தார். அந்த தாயினுடைய ஆதார விடமாக விளங்கக்கூடிய வேம்புரதம். அந்த வேம்புரதமும் வன்னி மரமும் நம்ம ஆலயத்தில் சிவாலயத்திலே இருக்கு. ஆகையினால அந்த வன்னிமரம் பாம்பை போலவே வளைஞ்சிருக்கு. வன்னிமரம் சுரண்டு இருக்கு. அந்த இடத்துல பொத்து மண் எடுத்து போவோம். அந்த மண் எதுக்கு எடுக்கிறோம்? இந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் விவசாய பெருங்குடி மக்கள். நமக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியது விவசாயம் தான். விவசாயிகள்னா உணவு கிடையாது. பணங்காசு எவ்வளவு இருக்கலாம், போலாம், போக்குவரத்து இருக்கலாம். ஆனா விவசாயம் இருக்கணும். அந்த விவசாயம் செழிக்கணும்னா மாதம் மும்மாறி மழை பெய்யணும். நம் ஏரிக்கரைகள்லாம் நிறைவேறணும். அந்த மழைக்கு அதிபதி மாறி, அந்த மாறிக்கிட்ட மனமொழிக்கு வேண்டுமா. அந்த மனமொழிக்கு வேண்டும் போது இந்த நவதாண்டில கோவிலுக்கு நவதாண்டி போட்டுருவோம். இந்த பாடி முளைப்பாடி போட்டுருக்காங்க. அந்த முளைப்பாடி எவ்வளவு வளர்ந்துருக்கு பாருங்க. அந்த வளர்ச்சி மாதிரி நம்ம ஊர் கிராமம் வளரும். வெவ்வேறு வளரும். வெவ்வேறு வாழையடி வாழையாக வளரும். ஆகையினால இந்த முளைப்பாடு எவ்வளவு பேர் வளர்ந்துருக்கோம். எதுக்கு நம்ம முளைப்பாடு இருந்தா, ஒரு திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு நிகழ்ப்பிரவேசமாக இருந்தாலும் முகூர்த்த காலம். அந்த முகூர்த்த காலத்தில் போது இந்த முளைப்பாடு எதுக்கு போடுறோம்? சில்லறை காசோட முகூர்த்த காலம்